تعالى وبركاته متعبدا محمدا مبسملا الى الله عز وجل مسليا ومسلما الى رسوله الكريم اما بعد. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அன்பை பெற்ற நல்லடியார்களே, நம்ம எல்லாருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்னா யாருன்னு தெரியும், ஐசக் நியூட்டன்னா யாருன்னு தெரியும், ஷேக்ஸ்பியர்னா யாருன்னு தெரியும் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த பெயரையாவது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அபுல் காசிம் ஜஹ்ராவி அப்படின்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னுல் ஹைஸம் அப்படின்ற பெயரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஹம்மது அல் ஹவாரிசி, இதுவெல்லாம் இஸ்லாமிய விஞ்ஞானிகளினுடைய பெயர். எத்தனையோ விஞ்ஞானிகளினுடைய பெயரை ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய நம் மனது இஸ்லாமிய விஞ்ஞானிகள், நமது இரத்தமான இஸ்லாமிய விஞ்ஞானிகளினுடைய பெயரை மனதில் வைக்க மறந்துவிட்டது. கிணியவர்களே, இன்று நமது கையில் அறிவியல் புத்தகம், சயின்ஸ் புத்தகம் நமது கையில் தவழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்குரிய காரணம் இஸ்லாமியர்கள். இவ்வுலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தலை ஓங்கி இருக்கக்கூடிய காரணம் அறிவியல். அதை கொண்டு வந்தது, நம் கையில் சேர்த்தது இஸ்லாமியர்கள். பொருளாதாரம், கலாச்சாரம், கல்வி போன்ற பலவற்றில் உயர்ந்தோங்கி விளங்குகின்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மேற்கத்திய நாடுகள், யூரோப், ரோம் போன்ற நாடுகள் இன்று எவ்வளவோ உயர்ந்தோங்கி விளங்கினாலும் ஒரு காலத்தில் அது சரிவை சந்தித்தது. அந்த சமயத்தில் அவர்கள் கல்வி போன்ற பல விஷயங்களில் சரிவை நோக்கி சென்றிருந்த பொழுது அவர்களின் கல்வியை தூக்கி உயர்த்தி நிப்பாட்டியது யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வுலகில் முதலில் ஒரு மனிதன் பட்ட படிப்பை படித்து அவன் அந்த பட்டத்தை கையில் பெறுவதற்குரிய அந்த பல்கலைக்கழகத்தை முதலில் இவ்வுலகில் நிறுவியது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அப்படி என்று சொன்னால் இவ்வளவு வரலாற்று சரிதங்கள் நம்முடைய கண்களில் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அல்ல, நம்மால் அது மறக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அந்த பொடுபோக்குத்தனம், வரலாற்றின் மீது உண்டான பற்றின்மை, பல விஷயங்கள் இதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லார் கையிலும் இப்ப போன் இருக்கு. அப்போ அந்த மொபைல், அந்த செயலியினுள் இருக்கக்கூடிய அந்த அல்காரிதம் என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தவர் ஒரு இஸ்லாமியர். அது மட்டுமல்ல, ஒரு கணக்கில் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தது ஒரு இஸ்லாமியன். அல்ஜிப்ரா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை கண்டுபிடித்தது இஸ்லாமியன் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? முஹம்மது அல் ஹவாரிசி என்ற ஒரு இஸ்லாமியன் அல்ஜிப்ரா என்ற விஷயத்தை கண்டுபிடித்தார். இப்னு சீனா என்பவர், நம்ம எல்லாம் லாக்டவுன்ல குவாரண்டைன்ல இருந்திருப்போம். நம்மள ஒரு நோயாளி குவாரண்டைனில் தனிமையில் இருக்க வேண்டும் என்பதை சொன்னது ஒரு இஸ்லாமியர். அது மட்டுமல்ல, இரத்த ஓட்டம், பாராசூட், ரோபாட்டிக்ஸ், அது மட்டுமல்ல, உலகில் முதலில் வானத்தில் பறந்தவர் ஒரு இஸ்லாமியர். அப்படி என்றால் இவ்வளவு வரலாற்று சரிதங்கள் நமக்கு இடையில் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதை எவ்வாறு நாம் வெளிக்கொண்டு வருவது? அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய காலத்துல ஜென்சி கிட்ஸ்ட கேட்கிறோம், ஹிஸ்டரி படிக்க சொன்னா படத்துல மிஸ்ட்ரி தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஹிஸ்டரியா அப்படின்னா அப்படின்னு கேட்கிறோம். இவ்வளவு பின்தங்கிய வரலாற்றில், இவ்வளவு பின்தங்கிய காலம், பின்வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய சமுதாயம் எவ்வாறு இருந்தது என்பதை எவ்வாறு பறைசாற்றும்? அவங்களுக்கு எப்படி தெரியும்?
நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு பொக்கிஷம் தான் வரலாறு என்பது. அவர்கள் எல்லா காரியங்களையும் எவ்வாறு சந்தித்தார்கள் என்பது அந்த வரலாற்றில் தான் இருக்கின்றது. அதை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு வரலாறு மறைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை தாழ்த்த வேண்டும், அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிகள் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுதான் அந்த மறைக்கக்கூடியவர்களின் நோக்கம். அன்பிற்கினியவர்களே, நபி அவர்கள் கூறுவார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் என்னை பற்றி நீங்கள் அதை எல்லாருக்கும் எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள், எத்தி வையுங்கள். லக்கது கானபி கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு முன்னோர்களினுடைய வரலாற்றில் படிப்பினை இருக்கின்றது என்று இறைவன் சொல்கின்றான். அல்லாஹ் சும்மையா சொல்லுவான்? அப்படி என்றால் முன்னோர்களின் வரலாற்றை படிப்பதில் நமக்கு ஒரு படிப்பினையும் இருக்கின்றது, அதில் நன்மைகளும் பல நன்மைகளும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரோமானிய நாடு சரிவை கண்ட பொழுது அந்த நாட்டின் அறிவியல் வளர்ச்சியை தூக்கி வைத்தது இஸ்லாமியர்கள். அதை அந்த நாட்டின் ஒரு நபரே கூறுகின்றார். வில் டெரண்ட் என்பவர், எங்கள் நாடு இருளில் இருந்த பொழுது அறிவியல் வெளிச்சத்தை இஸ்லாமியர்கள் தான் உயர்த்தி வைத்தார்கள் என்று அந்த நாட்டினுடைய நபரை கூறுகின்றார் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் கல்வியை நமக்கு எத்தி வைப்பதில் எவ்வளவு பங்காற்றி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் இந்தியாவில் சுதந்திரமாக ஒரு செயலை செய்ய முடிகின்றது என்று சொன்னால், பிறரின் கீழ் அடிமையாக இல்லை என்று சொன்னால், அதற்கு முக்காவாசி காரணம் இஸ்லாமியர்கள். அந்த வரலாற்று சரிதம் மறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குஷ்வந்த் சிங் என்ற ஒருவர் சொல்கின்றார், இந்தியன் ஃப்ரீடம் இஸ் ரிட்டன் ஆன் முஸ்லிம்ஸ் பிளட். இந்தியாவினுடைய இந்த இந்தியாவினுடைய சுதந்திரம் இஸ்லாமியர்களுடைய இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கின்றது. சாதாரணமான விஷயம் இல்லை. 5,68,370 இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், ஷஹீதாகி இருக்கின்றார்கள். 30,000 ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தியாகம்தான் இன்று இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்குரிய முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கின்றது. இந்திய தேசிய கொடி தயாரிக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய பெண்மணியால். இந்திய சுதந்திரம் கைப்பற்றப்பட்டது, வாங்கப்பட்டது, வழங்கப்பட்டது ஒரு 2 இஸ்லாமியர்களிடம். இந்த இஸ்லாமியர்கள், நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதற்கு இஸ்லாமியன் முழுமையாக தகுதியுடையவன் என்பதை நான் இங்கே பறைசாற்றுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைத்த அந்த இரவு லைலத்துல் கதிர் இரவு. இஸ்லாமியர்களின் துஆவும் இதற்குரிய முக்கிய காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நபி அவர்கள் கூறுவார்கள், வமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீதுன். திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக யார் உயிரை தியாகம் செய்கின்றாரோ, கொல்லப்படுகின்றாரோ, அவர் ஷஹீத். தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதும் அதில் சேரும். அப்படிப்பட்ட ஒரு உயிர் தியாகியை பற்றி ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மன்னன், அவர்கள் போராட்டத்தில், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டத்தில் அவர்கள் தோல்வியுற்றாங்க. அப்போ அவங்கள கைது செஞ்சுட்டு போகிறாங்க. போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் அவங்களுக்கு 3 நாள் சாப்பாடு கொடுக்காம போட்டுட்டு 3ஆவது நாள் அந்த ஆங்கிலேயன் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பரிசு இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பரிசு தட்டை காமிக்கிறான்.
தன்னுடைய 2 மகன்கள், தன்னுடைய தான் மடியில் கொஞ்சி வளர்த்த பேரன், 3 பேரோட தலை இருக்கு. தன் உயிராக நினைத்த தன்னுடைய மகனுடைய உயிரை கொன்ற அந்த ஆங்கிலேயரிடம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு சொட்டு கண்ணீர் வரல. இஸ்லாமியர்கள் ஷஹீதானதற்கு என்றும் வருத்தப்பட மாட்டார்கள், கண்ணீர் சிந்த மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வீர மண்ணில் வளர்ந்த நாம் வரலாற்றில் என்றும் மறைக்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக இங்கு கூறி காட்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.